வழக்கமா உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை மாத்தி அது தப்பு தீர்ப்புன்னு வேறு தீர்ப்பு கொடுக்கும் உச்சநீதிமன்றம். இப்ப தங்கள் தீர்ப்பையே மாத்தி வேறு தீர்ப்பு கொடுக்கும் அளவுக்கு முன்னேறிடுச்சு. திருநாய்கள் விஷயத்தில் நாய்களை அப்புறப்படுத்த கொடுத்த தீர்ப்பை இந்த இடதுசாரி தன்னார்வல போராளிகள் நாட்டாம தீர்ப்பை மாத்து என்று நடத்திய போராட்டத்துக்கு தலைவணங்கி இப்ப மாத்திடுச்சு. நாய்களை எல்லாம் பிடிச்சி ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க, ரேபிஸ் நாய்களை கண்டுபிடிச்சு கூண்டுல போடுங்க, அதுக்குன்னு தனியா சாப்பாடு வைக்கிற இடத்தை உருவாக்குங்கன்னு தீர்ப்பு அள்ளி விட்டுருக்கு. கூடவே திருநாய்களுக்கு பொதுமக்கள் சோறு வைக்க தடையும் போட்டுடுச்சு. நம்ம கேள்வியெல்லாம், எல்லா நாய்களும் ஊசி போட்டுக்குச்சு என்பதை அறிய எதனாவது மெக்கானிசம் இருக்கா? யாரு நாய்க்கு ரேபிஸ் இருக்கான்னு தெருவா வந்து பார்ப்பாங்க? சோறு வச்சா எப்படி கண்டுபிடிச்சு தடுப்பாங்க? தடையை மீறினா எதனா தண்டனை உண்டா? எதுக்காக தன் தீர்ப்பையே மாத்திக்கிச்சு நீதிமன்றம்? முன்னாடி இப்படித்தான் தீர்ப்பு வரும்னு முந்தைய பதிவில் சொன்னோம், அப்படியே வந்துடுச்சு பாருங்க.